ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிரேக்கு எனக்கு ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், மெதுவாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்லோவாக தான் போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிரேக் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பிரேக்கில் இந்த ஃபுல்லாகவே ஒர்க் ஆகலை. ப்ரெஸ் பண்ணுறேன், அது பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. பாருங்கள், போய் மூவ் ஆகிட்டுருக்குங்களா. சரி, நம்ம டிக்கெட் புக் பண்ணியாச்சுங்க. டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்பலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்தாச்சு. வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் போகிறதில்ல வண்டி ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அந்த மேப்பு காட்டுது, மேப்போட அப்படியே நின்றுச்சுங்க. மறுபடியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் பண்ணி எகைன் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஆனால் அது இண்டிகேட்டர்லாம் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகாது. ஹார்ன் அடிக்கும். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்கள் ஹார்ன் அடிச்சுக்கலாம். இப்போ ரீபூட் பண்ணியிருக்கேன், லோட் ஆகிட்டுருக்குங்க. அதாவது அங்கே போனால் தான் பிரச்சனைன்னா, போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டுருக்கு. ஓகே, ஒரு வழியாக ரீபூட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ இப்போ காலைல வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 10-11 மணிக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் போய் கொடுத்தா தான் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வண்டி கொடுப்பானுங்க. ஏன்னா அதை விட்டு இதை நட்டுன்ட்டு அப்படியே பாதியோட கொடுத்துருவானுங்க. ஒழுங்காக வேலையும் பார்க்க மாட்டானுங்க. என்ன நடக்குன்னு இன்றைக்கி பார்ப்போம். ஸ்டார்டிங்கே இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் போட்டாச்சு. பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் இப்போ இதுமாரி கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒர்க்கர் வந்து அடிக்கடி எப்பயாவது பண்ணோம். எப்படியும் வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். மேப் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு. லொக்கேஷன் அப்புறம் டிராஃபிக் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். என்ன தான் பிரச்சனை இருந்தாலுங்க ஓலாவில் ஏதாவது ஒரு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கும். இந்த மேப் ஏதோ யூஸ் ஆகுது நமக்கு போக எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும். ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வண்டியை விட்டுட்டு உள்ளே போய் பார்ப்போம். நல்லா பாருங்கள், வண்டியில் குப்பை மாதிரி இருக்குது. இவ்வளோ வண்டி பிரச்சனையில் வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் எப்போ சரி பண்ணுவானுங்கன்னு வேறு தெரியல. ஓகே, நம்ம வண்டி பார்ப்போம். நம்ம வண்டி பாருங்கள், இப்போ தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இதெல்லாம் ஒரு 3 மாதம் யூஸ் பண்ண வண்டியை மாதிரியே தெரியாது. ஏன்னா துடைக்காமல் தான் இதெல்லாம் வச்சுட்டு ஓடிட்டு இருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஒரு பிரச்சனை சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனைனா, வண்டி வந்து சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்பயே சொன்னாங்க சவுண்டு கேட்குதுன்னு. அப்புறம் பிரேக்கை கழட்டி பார்த்தானுங்க, பிரேக் ஃபுல்லாக தேஞ்சு கிடக்குது. என்னடா இப்படி தேஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா தெரியல, இவனுங்க எப்படி ஃபிட் பண்ணி கொடுத்தானுங்க என்னன்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டு பைக் வச்சுருந்தேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டர் 25,000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். 25,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் பிரேக் பேடை நான் சேஞ்ச் பண்ணுறேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேட் போயிடுச்சு. என்னடா எப்பட்றா பிரேக் பேடு போகும் அப்படின்னு கேட்டேன். டெக்னீஷியன் சொல்கிறான், பேர் கூட ஏதோ ஒன்று வரும், ஞாபகம் வரப்போ சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், 10,000 கிலோமீட்டர் வரும் அப்படின்னா. புதுசு தான் மாற்றணுன்னா. சரிடா, புதுசு எவ்வளோடான்னு. புதுசு ஒரு பிரேக் பேடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா அப்படின்னா. என்னடா பிரேக் பேடு ராயல் என்ஃபீல்டு ஒய் பார்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா உனக்கு 150 ரூபாய்க்கு தராங்க, நீ என்னடா 1000 ரூபா சொல்கிற? இல்லை இது ரேஞ்ச் அதிகமாக வரும் அப்படின்னு. எவ்வளோடா வரணும்? 10,000 வரணும். இது வண்டி எடுத்து 3000 கிலோமீட்டர் கூட ஓடலை, அதுக்குள்ளே தேஞ்சிருக்கு. எப்பட்றானோட குடுகுடுன்னு உள்ளே ஓடனான். உள்ளே போயிட்டு வந்தான், அப்படியே மழுப்புனான். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே இங்கேயும் பேசிவிட்டு ஓகே இப்போ ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போய் அந்த மேனேஜர்கிட்ட, உள்ள ஒரு மேனேஜர் இருந்தார், அவர்கிட்ட கூப்பிட்டு பேசிவிட்டு ஃப்ரீயாக மாற்றி கொடுக்குறோம் அப்படின்ட்டு மாற்றினானுங்க. சரி, மாற்றியாச்சு. மாற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சார், எனக்கு அந்த லெஃப்டில் இருக்க அந்த சென்சார் பிரச்சனை இருந்துச்சு. அதை கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொன்னானுங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இல்லைன்ட்டானுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. அது ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு கேட்டேன். அதுக்கு ஸ்டாக்கை நாங்கள் ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. நீங்கள் அப்புறம் ஒரு வாரம் கழித்து வாங்கன்னானுங்க. சரிடா அப்படின்ட்டு போய் பார்த்தா ஒரு வாரம் ஆச்சு. கொடுத்தா போதும் கொடுங்கடா அப்படின்ட்டு என்னடா வண்டி கண்டிஷன் பார்க்கலான்னு போய் பார்த்தா சரி அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் என்ன செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பேமெண்ட் பண்ணணும், இல்லை ஃப்ரீ சர்வீஸ்னால் ஃப்ரீ தான். போய் செக் பண்ணி பார்த்தா பிரேக் பேடை மாற்றிருக்கானுங்க. இது வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் பேடை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க, அது ஃப்ரீ சர்வீஸ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஒரு வழியாக ஓடிபிலாம் சொல்லிவிட்டு வண்டியை டெலிவரி எடுத்தாச்சு. சர்வீஸ்லேருந்து டெலிவரி எடுத்தாச்சு. சரி வண்டி வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வண்டி எப்படி விட்டோமோ அப்படியே தான் இருக்குது. என்ன முன்னாடி கொஞ்சம் ஆயில் பிரேக் பேரில் ஆயில் விட்ருக்கானுங்க, அந்த பிரேக்கில் ஆயில் விட்ருக்கானுங்க, அந்த ஒயரில் பின்னாடி கொஞ்சம் ஆயில் விட்ருக்கானுங்க. இவ்வளோ தான் பார்க்க அவுட்டர் லுக்கு. இதுதான் சர்வீஸ். வண்டி எப்படி விட்டோமோ அப்படியே இருக்கும். அப்படியே என்ன பண்ணானுங்கன்னா அவனுங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஓகே பாய், பார்ப்போம்.